வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிறிஸ்மஸ். அறிவு விருட்சத்திற்கு விதையிடுவோம். இயேசுபிரான் அவதரித்த நாளை கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் பிரதி ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று கிறிஸ்துவ மதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு இறைவனை உணர்ந்த இறை தூதர் என்று பொருள், அதாவது இறை ஞானம் பெற்றவர். MAS என்ற லத்தீன சொல்லுக்கு ஆங்கிலத்தில் MASS மாஸ் என்றும் தமிழில் கூட்டம் என்றும் பொருள்படும். கிறிஸ்து மஸ் இரு சொற்களையும் இணைத்து சிந்திக்கின்ற போது கிறிஸ்துமஸ் ட்ரீ எனப்படும் அறிவு விருட்சத்திற்கான ஞானம் பெறுவதற்கான விதையை நாம் அனைவரும் ஒன்று கூடி விதைப்போம் என்பதே கிறிஸ்துமஸ் திருவிழா கொண்டாடுவதனுடைய அடிப்படை இரகசியமாக உள்ளது. யோவான் சுவிசேஷத்தில் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இவ்வுலகில் நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் இயேசுபிரான். சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களே சத்தியவான்கள். குருவின் சத்திய வாக்கு இறை சத்தியத்தின் குரலை கேட்க வைக்கிறது. மூளை மனம் சம்பந்தப்பட்டது, ஆத்மா உயிர்த்தன்மை வாய்ந்தது, பூர்ண பிரஜ்ஞ நிலை. மக்கள் தம்முள்ளும் வாழ்கின்ற தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து அமைதியாக கேட்க வேண்டும். அதன் வழியில் தைரியமாக பயணிக்கலாம், ஒரு துன்பமும் வராது என்கிறார் இயேசுபிரான். மகனுடைய ஆசீர்வாதத்தையும் அவரது வாழ்க்கை நெறிகளையும் பூரணமாக ஏற்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி குருவிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்த சீடன் பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது மட்டும் அல்ல, வருகின்ற சந்ததிக்கும் அற்புதமான வாழ்க்கை நெறியை தருகின்றான். யோவான் சுவிசேஷத்தில் இன்னொரு வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றார். வேதத்ரி மகர்ஷி அவர்கள், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்கின்றார். இரண்டும் ஒரே பொருளைத்தான் தருகிறது. குரு பக்தி இல்லையெனில் மேன்மை பெற முடியாது. சீடனுக்கு தான் உணர்ந்த இறை சத்தியத்தை குருவானவர் ஆசீர்வதித்து போதிக்கிறார். இந்த குரு சிஷ்ய உறவை பேணி குருவின் நெறிகளையும் சத்தியங்களையும் பின்பற்றி வாழ்வதே அறம். அறம் என்பது தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்கின்ற அறிவின் சிறப்பு. தான் செய்கின்ற செயல்களில் எது பாவம் என்பது பற்றிய விழிப்புணர்வோடு செய்கின்ற சிறப்பு. திருமந்திரத்திலே தன்னை அறிய தனக்கொரு கெடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே என்கிறார் திருமூலர். தன்னை அறியாமல் தான் மக்கள் கெடுகின்றார்கள், தெரிந்து தப்பு செய்யவில்லை. இயேசுபிரானும், பிதாவே இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், அதனால் இவர்களை மன்னியும் என்று பிரார்த்தனை செய்தார். அறியாது செய்த பாவத்திலிருந்தும் நாங்கள் புனிதம் பெற வேண்டும் என்பதை பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று தேவாலயங்களில் ஜெபிக்கப்படுகிறது. திருமந்திரமும் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தான் என்கிறது. பைபிளும் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்கிறது. என்றால் என்ன பொருள்? அர்ச்சனை என்பது மந்திரம் சொல்வது அல்ல. பிறகு தன்னை தூய்மை செய்து கொள்வது, ஆத்ம தூய்மை பெறுவது என்று பொருள். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, அதாவது பரமாத்மாவிலிருந்து பின்னப்பட்டு வந்த என்னுள் இருக்கின்ற எனது ஜீவாத்மா இது தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைய வேண்டும். ஆனால் இந்த ஜீவாத்மா உயிரின வரலாற்றில் பெற்ற அனுபவங்களால் கலங்கப்பட்டிருக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களை சுமந்து வந்திருக்கிறது. இந்த 3 அழுக்குகளை நீக்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதே ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்தாய் இறைவா என்கிறார் மகர்ஷி. எனவே வினை பதிவை நீக்குவதே மனித பிறப்பின் அடிப்படை நோக்கம். அப்போது இந்த பரமாத்மாவோடு ஆணவம், கன்மம், மாயை கலந்ததால் இது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவிலிருந்து ஆணவம், கன்மம், மாயை நீக்கி இந்த ஆத்மா தூய்மை பெற்றுவிட்டால் மீண்டும் அது பரிசுத்த ஆவியோடு பரமாத்மாவோடு இணைந்துவிடும். அதை இன்னொரு ஸ்லோகத்திலே வசனத்தில் சொல்கின்றார். மத்தேயு 18:3 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசுபிரான். அதாவது கல்லும் முள்ளும் சேரும் சகதியும் என்ற பொருள், செல்வாக்கு, புகழ், புலனின்பம் நிறைந்த பாதையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். மனம் திரும்ப துன்பமளித்து இறைவன் தன்னை நினைவுபடுத்துகின்றான். நல்ல பாதையில் செல்லுங்கள், கரடுமுரடான பாதையில் செல்லாதீர்கள் என்று இயேசு சொல்கிறார். 2 பாதைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தவரால் தான் இதை சொல்ல முடியும். ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும் என்றார் கண்ணதாசன். அதாவது ஆசை தோன்றிவிட்டால் அது எவ்வளவு எளிதில், எவ்வளவு விரைவில் அதை தூய்க்க முடியுமோ அப்படி தூய்க்க வேண்டும் என்ற ஒரு விரைவாக ஒரு என்ன சொல்வது, நம்மை அரித்து கொண்டே இருக்கும். அப்படி ஆசை நம்மை அரிக்கின்ற போது அதை நிறைவு செய்யக்கூடிய சூழல், வசதி, வாய்ப்பு போன்றவை அமையவில்லை என்றால் அது எப்படியாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்ற பேராசை, வெறி தோன்றுகின்ற போது அங்கே தர்மம் தவறி அதர்மத்தில் வீழ்ந்து பாவத்தை செய்துவிடுகின்றோம். எனவே இயல்பில் ஏற்படுகின்ற ஆசையை நிறைவு செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு ஒத்திருந்தால் அது தர்மத்துக்கு உட்பட்டதாக முடிகிறது. அப்படி அமையாத ஒன்றை அனுபவித்தே தீருவேன் என்று உணர்ச்சி வயப்படுகின்ற போது அதர்மத்தில் பாவமாக மாறுகிறது. அதுதான் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். ஒன்று தர்மம் சார்ந்தது, இன்னொன்று அதர்மத்தில் வீழச் செய்வது. ஒரு மனிதன் கனவு காண்கின்றான். ஒரு கற்பனை கதை தான். அதில் மனிதனும் இறைவனும் பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். பின்னால் திரும்பி பார்க்கின்ற போது இருவரின் கால் தடயங்களும் மண்ணில் பதிந்து வருவதை காண்கின்றான். சில இடங்களில் ஒருவரின் பாதச்சோடு மட்டுமே பதிந்திருப்பதை காண்கின்றான். அது தன்னுடையது என்று எண்ணுகிறான் அந்த மனிதன்.
அந்த சமயங்களிலெல்லாம் அவன் துன்பங்களை சந்தித்ததை நினைவு கூர்கிறான். உடனே மனிதன் இறைவனை கேட்கின்றான், இறைவா, உன்னை அன்பும் கருணையுமானவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு துன்பம் வந்த போது என்னை விட்டு நீ விலகி போனாயே. அதற்கு இறைவன் சொல்கின்றான், மகனே, அதை நன்றாக கவனித்துப்பார். நீ பார்க்கின்றாயே அந்த ஒரு மனிதனின் சுவடுகள், அவை என்னுடைய பாதச்சுவடுகள். உனக்கு துன்பம் வந்த காலங்களிலெல்லாம் உன்னை சுமந்து கொண்டு நான் நடந்தேன் என்கிறான் இறைவன். மனிதன் மனம் நெகிழ்ந்து போகிறான். எனவே மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்தில் தான் இருக்கிறது. இறைவன் எந்த ஜீவனுக்கும் துன்பம் அளிப்பதில்லை, அது அவன் இயல்பும் இல்லை. துன்பத்தை நீக்குவதுதான் இறைவனின் கருணையே. அப்ப துன்பத்தை எப்படி நீக்குவது? துன்பத்தின் மூலமாகத்தான் அதை நீக்க முடியும். அதன் மூலம் இந்த ஆத்மாவை பரிசுத்த ஆத்மாவாக மாற்றுவதற்கு இறைவன் முயற்சி செய்கிறான். இந்த உண்மையை உணர்ந்தவரே மகான்கள், ஞானிகள். இவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவதரித்து மனிதருக்கு வாழ்க்கை ரகசியத்தையும் நிலையாமையை பற்றியும் நிலையான மெய்ப்பொருளை பற்றியும் எடுத்துச் சொல்லி பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வழிகாட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இறைவனின் கருணையை ஏற்று பின்பற்ற வேண்டுமே. அதற்கு நம்மை பூர்ணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இறைவனிடம் தம்மை ஒப்பு கொடுக்காது என் கஷ்டத்தை தீர்த்துவிட இறைவா என்று வேண்டினால் அவன் எப்படி வருவான்? மகாபாரதத்தில் பாஞ்சாலி கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று அலறிய போது வராத கிருஷ்ணன் பாஞ்சாலி தன் 2 கைகளையும் உயர்த்தி என்னை காப்பாற்று கிருஷ்ணா என்று சரணாகதி அடைந்த போது உடனே கிருஷ்ணன் வந்தான், அவளது மானத்தை காத்தான். எனவே யார் ஒருவர் பூர்ணமாக தம்மை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களது பாவத்தையே இறைவன் நீக்குகிறான், இயேசுபிரான் சுமக்கிறார். சந்தேகப்பட்டால் சுமக்க மாட்டார். குரு பக்தி என்பது தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்து விடுதல். குருவை ஏற்று அவர் வகுத்த நெறிகளை பின்பற்றுபவரது வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது இல்லை என்பது பல சீடர்களின் அனுபவங்கள். யோவான் வசனத்திலே ஒன்று, நான் கொடுக்கின்ற ஜீவ நீரை பருகியவன் ஒரு காலம் தாகமடையான், நான் கொடுக்கின்ற ஜீவ அப்பத்தை புசித்தவன் ஒரு காலம் பசி அடையான். அதாவது ஜீவ நீர் என்பது வித்து சக்தி, குண்டலினி சக்தி. ஜீவ அப்பம் என்பது இந்த உடல். இவற்றை உணரும் வழி தியானம். தியானத்தில் மனம் ஒடுங்க ஒடுங்க இயற்கையே நமக்கு துணையாக வழிகாட்டும். தியான முறையில் உயர்ந்தது குண்டல் யோக தீட்சை. இயேசுபிரான் கற்றதும் குண்டல் யோகம்தான், அவர் கற்று தந்ததும் குண்டல் யோகம்தான். அதை யோவான் ஒரு சுவிசேஷத்தில் சொல்கின்றார், அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் செய்விப்பார் என்றார் யோவான். இயேசுபிரான் வந்தால் அவர் நமக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் செய்விப்பார் என்றார். அக்னி சக்தி என்பது குண்டலினி சக்தி தான். அதை உணர்வதற்கு பயிற்சி செய்து தியானம் செய்து அந்த ஆற்றலை மேலே எழுப்பிவிட வேண்டும். தினசரி பயிற்சி செய்தால் மாற்றங்களை சந்திக்கலாம். அப்படி பயிற்சி பெற்ற பிறகும் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் நாம் சிரமப்படுவதை பற்றி இயேசுபிரான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறார். ஒரு பெரும் செல்வந்தர் நான் எப்படி இறைவனை அடைவது என்று கேட்கிறார். இயேசுபிரான் புண்ணிய கர்மங்களை செய்து வா, ஏழைகளுக்கு உதவி செய் என்கிறார். அந்த தனவான் சொன்னார், நான் அப்படித்தான் வாழ்கிறேன். இயேசு கேட்டார், உன் சொத்து எவ்வளவு இருக்கும்? கனவான் சொன்னார், அது நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடு என்று இயேசுபிரான் சொல்ல, ஐயோ அது என்னால் முடியாதே என்று தனவான் தாய்க்கத்தோடு சொல்லிவிட்டு சென்றார். பிறகு இயேசுபிரான் தன் சீடர்களிடத்திலே சொன்னார், ஐஸ்வர்யவான்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கினும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மா, கட்டையிலும் வேகாதடி என்றார் கவிஞர் கண்ணதாசன். இந்த ஊசி முனை காதுக்குள் ஒருவேளை ஒட்டகம் நுழைவது சாத்தியம் ஆனாலும் கூட ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க இயலாது. அதாவது ஒட்டகம் நுழைய முடியாது, ஐஸ்வர்யவானும் நுழைய முடியாது. அதைவிட இது கடினம் என்பதுதான் இந்த வசனத்தின் உட்பொருள். ஒரு மகானுடைய வருகையை உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எல்லா மதங்களிலும் மகான்களை அவதரித்த நாளை கொண்டாடுகிறோம். அதன்படி இயேசுபிரான் அவதரித்த நாளை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடுகின்றோம். அதாவது கிறிஸ்து என்ற ஞானம் பெறுவதற்கு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அறிவு விருட்சம் உண்டாவதற்கான விதையை விதைப்போம் என்பது கிறிஸ்மஸ் ட்ரீ என்று ஒரு மரத்தின் தோற்றத்தை காட்டுவதற்கு காரணம். குண்டல் யோக தீட்சை பெறுவோம், ஞானம் பெறுவோம் என்பதே இந்த திருவிழா. மதங்களில் பேதம் கிடையாது, வாழ்க்கை நெறிகள் தான் முக்கியம். வாட் எவர் பி யுவர் ரிலிஜியன், ஸ்ட்ரைவ் ஃபார் செல்ஃப் பர்ஃபெக்ஷன். மதங்கள் எதுவாக இருப்பினும் மனிதன் நல்லவனானால் போதும். காரணம் என்ன என்றால், பிரம்மம் என்பதும் பரமசிவம் என்பதும் பரமபிதா என்பதும் அல்லாஹ் என்பதும் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன. தேர் மே பி செகண்ட் நேம் டு வர்ஷிப் காட், பட் தெர் இஸ் நோ செகண்ட் காட் டு வர்ஷிப். வரம் தரவும் வழிபடவும் தெய்வம் ஒன்று தான் என்றார் கண்ணதாசன். கடவுளின் பெயர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், ஆனால் வணக்கத்திற்குரிய தெய்வம் ஒன்றுதான். வணங்கப்படுகின்ற உருவங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் வணங்கப்படுகின்ற தெய்வம், காத்தருள்கின்ற தெய்வம் ஒன்றுதான். எந்த மகானும் மற்ற மதங்கள் தாழ்ந்தவை என்று போதிக்கவில்லை. எந்த மதமும் இன்னொரு மதத்துக்கு முரண்படவும் இல்லை. அவரவர் போதித்த வாழ்க்கை நெறிகளை தெரிந்து கொண்டு சிந்தித்து பின்பற்றி வாழ வேண்டும். ஓர் நாமம் ஓர் உருவம் இலாதானை 1000 நாமத்தால் நாம் பாடினோம் என்றார் அப்பர் சுவாமிகள். சகசர நாமம் என்று 1000 நாமம் சொன்னால் தப்பில்லை, ஆனால் கடவுள் ஒன்றுதான் என்பதை விளங்கிக் கொண்டால் போதும். மனிதன் இந்துவா, கிறிஸ்தவனா, முஸ்லீமா என்பதெல்லாம் பிறகு, முதலில் அவன் மனிதன். இதை புரிந்து கொண்டு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மனித நேயம் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. மனித நேயத்தை வளர்க்க இறைவனை உணர்ந்தவரால் தான் முடியும். அதனால் வேதத்திலே மகிழ்ச்சி அவர்கள் இத்தனை பாடங்களை கொடுத்தாலும் மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று அந்த பொறுப்பை இறைவனிடத்திலேயே விட்டுவிட்டார். எனவே இறைவனே நம்மை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவனே நமக்கு குருவாக வழிநடத்துகின்றான். இறைவனே நாம் மாற்றம் பெறுவதற்கு துணை புரிகின்றான். உணர்வோம், பயன்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.